السلام عليكم ورحمة الله وبركاته. இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான அதே சமயம் ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்தை அலச போறோம். இது வெறும் பழங்கால வரலாறு கிடையாதுங்க. மனித இயல்பு, அசைக்க முடியாத நம்பிக்கை, அப்புறம் இறைவனோட கட்டளை, இது மூணுக்கும் இடையில நடக்கிற ஒரு பிரம்மாண்டமான போராட்டத்தை விவரிக்கிற ஒரு பதிவு. ஆமா, நூஹ் நபியோட வரலாறு, அந்த மாபெரும் பிரளயத்தையும் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மூல குறிப்புகள்ல இருந்து நேரடியா தகவல்களை திரட்டி இந்த சம்பவத்தோட உண்மையான அர்த்தத்தை நாம இப்போ புரிஞ்சுக்க போறோம். தயாரா இருக்கீங்களா? வாங்க உள்ளே போலாம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். ஆரம்பத்திலேயே ரொம்ப ஆழமான ஒரு பெரிய கேள்வியோட இதை நாம தொடங்கலாம். ஒரு இறை தூதர், ஒட்டுமொத்த சமூகத்தையே காப்பாத்த வந்தவர், அவரால தன்னோட சொந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களையே அந்த மாபெரும் அழிவிலிருந்து காப்பாத்த முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இரத்த பந்தத்தை விட இறை நம்பிக்கை எந்த அளவுக்கு மேலானது அப்படிங்கிற ஒரு மைய கருத்தை தான் இந்த கேள்வி நமக்கு உணர்த்துது. இதுக்கு என்ன பதில்னு போக போக பார்ப்போம். முதல்ல நூஹ் நபியோட அந்த உருக்கமான பிரார்த்தனையிலிருந்து ஆரம்பிக்கலாம். பல வருஷங்களா நூஹ் நபி தன்னோட மக்களுக்கு இறைவனோட செய்தியே சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனா விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலரை தவிர வேற யாரும் அவரை நம்பல. அந்த நேரத்துல அவர் அடைஞ்ச ஏமாற்றமும் அந்த சூழலும் எவ்வளவு மோசமா இருந்திருக்கும்னு மூலக்குறிப்புகள் நமக்கு காட்டுது. இங்க ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான அதே சமயம் அதிர்ச்சியான விஷயம் என்ன தெரியுமா? நேர்மைக்கும் துரோகத்துக்கும் இடையில ஒரு நேரடி ஒப்பீடு இங்க இருக்கு. ஒரு இறை தூதரோட சொந்த மனைவியா இருந்தாலும் சரி, இறைவனை மறுத்தா அவங்களுக்கும் அழிவு நிச்சயம்னு இது ரொம்ப தெளிவா விளக்குது. நூஹ் நபியோட மனைவியே அவருக்கு துரோகம் செஞ்சிருக்காங்க. இறைவனை நிராகரிக்கிறவங்களுக்கு இவங்க ஒரு முன்னுதாரணமாவே சுட்டி காட்டப்படுறாங்க. இது இந்த நிகழ்வோட தீவிரத்தை ஆரம்பத்திலே நமக்கு உணர்த்திருது இல்லையா? இதுக்கு மேல ஒருத்தர் கூட புதுசா நம்பிக்கையை கொள்ள மாட்டாங்க அப்படிங்கிற இறைவனோட அறிவிப்பு வந்த பிறகு நூஹ் நபியோட பல வருட பொறுமை முடிவுக்கு வருது. ஒரு கட்டத்துல ரொம்பவே ஆவேசமா அதே சமயம் ஆழ்ந்த வருத்தத்தோட அவர் இறைவன் கிட்ட கேட்டுறாரு, ஏன் இறைவா, பூமியில உன்னை மறுக்கிற ஒருத்தரை கூட விட்டு வைக்காத அப்படின்னு. ஏன்னா இந்த பாவம் செஞ்சவங்க இன்னும் உயிர் வாழ்ந்தா அவங்க வரப்போற சந்ததிகளையும் சேர்த்து வழி கெடுப்பாங்க அப்படிங்கிற கசப்பான யதார்த்தத்தை அவர் இங்க பதிவு செய்றாரு. அடுத்ததா அந்த கப்பலும் அவருக்கு கிடைச்ச கேலிகளும். அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு என்ன நடக்குதுன்னா, இறை நம்பிக்கையோட ஒரு பிரம்மாண்டமான அடையாளமா ஒரு பெரிய கப்பலை கட்டுற வேலை தொடங்குது. இது ஏதோ சாதாரணமா மரப்பலகையில வச்சு கட்டின கப்பல் கிடையாது. இறைவனோட நேரடி கட்டளைப்படி உருவானது. இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பிரளயம் நெருங்குற நேரத்துல அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த தெளிவான வழிகாட்டுதல்கள் தான். 1, இறைவனோட நேரடி கண்காணிப்புல தான் அந்த கப்பல் உருவாகணும். 2, அநீதி இழைத்தவங்களுக்காக அவங்க சொந்த குடும்பமாவே இருந்தாலும் சரி பரிந்து பேசக்கூடாது. 3வது, அழிவுக்கு பின்னாடி பூமியை மறுபடியும் உருவாக்க ஒவ்வொரு உயிரினத்திலையும் ஒரு ஜோடியும் அப்புறம் இறை நம்பிக்கை கொண்டவங்களை மட்டுமே அந்த கப்பல்ல ஏத்தணும். இதுதான் அந்த கண்டிப்பான விதிகள். இப்போ அந்த சூழலை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. வறண்ட நிலத்துல ஒருத்தர் பிரம்மாண்டமான கப்பலை கட்டிட்டு இருக்காரு. அந்த ஊர் தலைவர்கள்லாம் அதை பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க, கேலி பண்றாங்க. ஆனா நூஹ் நபி சற்றும் மனம் தளரல. ரொம்பவே தைரியமா அசைக்க முடியாத நம்பிக்கையோட அவங்களுக்கு ஒரு பதிலடி கொடுக்கறாரு. யார் அவமானப்பட போறாங்க, யாருக்கு இழிவு தரும் வேதனை வரப்போகுதுன்னு நீங்க சீக்கிரமே தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க ஒரு மாபெரும் பதற்றம் மெல்ல மெல்ல உருவாகிறத நம்மளால உணர முடியுது. இப்ப 3வது பகுதி, அந்த மாபெரும் பிரளயம். இறைவனோட இறுதி கட்டளை வந்தாச்சு. பூமிக்கு அடியிலிருந்தும் தண்ணீர் பீறிட்டு வருது, வானத்திலிருந்தும் மழை கொட்டுது. மூலக்குறிப்புகள் இந்த வெள்ளத்தோட பிரம்மாண்டத்தை விவரிக்கிற விதம் உண்மையிலே சிலிர்க்க வைக்குது. மலைகளை போன்ற அலைகள்னு அது சொல்லுது. தன்னெதிரே வர்ற எதையுமே விட்டு வைக்காம அடிச்சுக்கிட்டு போற அந்த பிரளயத்தோட கோரத்தாண்டவமும் அந்த அச்சம் தரும் சூழலும் அப்படியே நம்ம கண்முன்னாடி தத்ரூபமா வருது. அடுத்த பகுதி இந்த வரலாற்றோட ரொம்பவும் உணர்ச்சிகரமான கட்டம், மகனின் விதி. இப்போ ஒரு நெஞ்ச உருக்கிற சம்பவத்துக்கு வரோம். சீறி பாயிற அந்த பிரளய அலைகளுக்கு நடுவுல ஒரு தந்தைக்கும் அழியப்போற அவனது மகனுக்கும் நடக்கிற கடைசி சந்திப்பு இது. தன்னோட மக தூரத்துல ஒதுங்கி நிக்கிறத பார்த்த நூஹ் நபிக்கு ஒரு அப்பாவா எவ்வளோ தவிப்பு இருந்திருக்கும். அந்த பேரிரைச்சலுக்கு நடுவுல அவர் கத்துறாரு, ஏன் அருமை மகனே, எங்க கூட வந்து ஏறிக்கோ, தயவு செஞ்சு இறைவனை மறுப்போரோட ஆகிவிடாதே அப்படின்னு கதறாரு. அந்த கடைசி நிமிஷத்துலயும் தம் மகனை எப்படியாவது காப்பாத்திடணுங்கிற அந்த தவிப்பு அவர் குரல் அப்படியே தெரியுது. ஆனா அந்த பையனோட மனநிலை எப்படி இருக்கு தெரியுமா? தற்பெருமையோட உச்சியில இருக்கான். நான் ஒரு பெரிய மலையில ஏறி தப்பிச்சுப்பேன், அது என்ன இந்த தண்ணியிலிருந்து காப்பாத்திடணும்னு ரொம்ப ஆணவமா சொல்றான். இறைவனோட கட்டளையிலிருந்து இன்னைக்கு யாராலையும் காப்பாத்த முடியாதுன்னு நூஹ் நபி அவனுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே 2 பேருக்கும் நடுவுல மலை மாதிரி ஒரு மிகப்பெரிய அலை வந்து குறுக்கிடுது. அவ்வளோதான், அந்த மகன் மூழ்கடிக்கப்படுறான், நிரந்தரமா பிரிக்கப்படுறாங்க. 5வது பகுதி, நூஹ் நபியின் பாவ மன்னிப்பு. பெருவெள்ளம் எல்லாம் அடங்குனதுக்கு அப்புறம் தம் மகனை இழந்த ஒரு தந்தையோட அந்த அமைதியான ஆனா துயரம் நிறைஞ்ச தருணம் இது. தம் மகனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்ததுக்கான காரணத்தை நூஹ் நபி இறைவன் கிட்ட ரொம்ப உருக்கமா கேட்கிறாரு. இந்த இடத்துல இறைவன் கொடுக்கிற அந்த பதில் இருக்கே, அது உண்மையிலேயே நமக்கு ஒரு மாபெரும் பாடத்தை கத்துக் கொடுக்குது.
ரத்தம் சதை இதைவிட கொள்கையும் நம்பிக்கையும் தான் உண்மையான உறவு. இறைவன் ரொம்ப தெளிவா சொல்லிட்டான், அவன் உன் குடும்பத்தை சார்ந்தவன் அல்லன் அப்படின்னு. அவனோட செயல்கள் சரியில்ல, அதனால உங்களுக்கு தெரியாத விஷயத்த பத்தி எங்கிட்ட கேட்காதீங்கன்னு ஒரு கண்டிப்பான எச்சரிக்கையும் நூஹ் நபிக்கு வழங்கப்படுது. இந்த எச்சரிக்கையை கேட்ட மறுகணமே நூஹ் நபி என்ன பண்றாரு தெரியுமா? எந்த எதிர்கேள்வியும் கேட்கல. முழுமையான பணிவோட, இறைவா, எனக்கு அறிவில்லாதத பத்தி உன்கிட்ட கேட்டதுக்காக உன்னிடமே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நீ என்னை மன்னிக்கலன்னா நான் நஷ்டமடைஞ்சவனா ஆயிடுவேன்னு உடனே பின்வாங்கிடுறாரு. இறைவனோட முடிவுதான் இறுதியானது, அதுல எந்த கேள்விக்கும் இடமில்ல அப்படிங்கறத ஒரு இறைத்தூதர் எப்படி ஏத்துக்கிறாருன்னு பாருங்க. இப்போ நாம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நமக்கான எச்சரிக்கையும் படிப்பினையும். அந்த பிரம்மாண்டமான பிரளயம் முடிவுக்கு வருது. ஒரு சுவிட்ச் போட்ட மாதிரி எல்லாமே அடங்குது. இயற்கையின் மேல இறைவனுக்கு இருக்கிற முழுமையான ஆதிக்கத்தை இது காட்டுது. பூமிக்கு தண்ணியை உறிஞ்சிக்கவும் வானத்துக்கு மழையை நிறுத்தவும் கட்டளை வருது. எல்லாம் முடிஞ்சு அந்த பெரிய கப்பல் ரொம்ப பாதுகாப்பா ஜூதி மலையில வந்து தங்குது. இது வெறும் ஒரு சம்பவமா கடந்து போகாம வரப்போற ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் ஒரு பெரிய சான்றா நிலைநிறுத்தப்படுது. இந்த வரலாற்று நிகழ்வை நம்ம மனித மனவியலோட ரொம்ப ஆழமான ஒரு உண்மையோட பொருத்தி பார்க்க முடியும். இது நம்ம எல்லாருக்கும் நடக்கிறது தான். கடல்ல போய்கிட்டு இருக்கும்போது உயிருக்கு ஆபத்து வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? மத்த எல்லாத்தையும் மறந்துட்டு இறைவன் கிட்ட மனமுருகி வேண்டுவோம் இல்லையா? ஆனா அந்த பிரச்சனை முடிஞ்சு நம்ம காப்பாத்தி கரையில சேர்த்த உடனே நம்ம இயல்பு எப்படி மாறிடுது? மீண்டும் இறைவனை புறக்கணிச்சிட்டு ரொம்ப சுலபமா நன்றி மறந்துடுறோம். மனித இயல்போட இந்த முரண்பாடு அன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் இருக்கு. அந்த பிரளயம் முடிஞ்சிருச்சுன்னு நாம நிம்மதியா இருந்துட முடியாது. ஏன்னா இன்னைக்கும் நாம எத்தனையோ இயற்கை பேரிடல்களை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம். சுனாமி, நிலநடுக்கம், புயல்னு எத்தனையோ விஷயங்கள். மேலிருந்து கல்மழையாவோ அல்லது காலுக்கு கீழிருந்து நிலநடுக்கமாவோ வேதனையா அனுப்ப இறைவனுக்கு ஆற்றல் இருக்கு. நாம நிலத்துல இருக்கும்போது நம்மள புரையச் செய்யறதோ இல்ல மறுபடியும் கடல்ல ஒரு சுனாமியையோ புயலையோ உருவாக்குறதோ அவனுக்கு ரொம்ப எளிதான விஷயம் அப்படிங்கறத இந்த மூலக்குறிப்புகள் நமக்கு ஒவ்வொரு நொடியும் ஞாபகப்படுத்துது. இப்போ நம்ம இந்த தொகுப்போட முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பவர்ஃபுல்லான கேள்வி. அந்த மாபெரும் கப்பலையும் அந்த பிரளயத்தோட சுவடுகளையும் இறைவன் ஒரு சான்றா விட்டு வச்சிருக்கான். படிப்பினை பெறுவோர் உண்டா அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்கப்படுது. இதை நம்ம வெறும் ஒரு கதையா கேட்டுட்டு அப்படியே கடந்து போக போறோமா, இல்ல இதுக்குள்ள இருக்கிற ஆழமான செய்தியை உணர்ந்து நம்ம வாழ்க்கையை சீர்படுத்திக்க போறோமா? நிஜமாவே நம்ம பாடம் கத்துக்கிறோமா? இதை கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. மீண்டும் இதே மாதிரி சுவாரஸ்யமான சிந்திக்க வைக்கும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.